இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாதாரண மனுஷனா சாக போறீங்களா இல்ல ஒரு சகாப்தமா வாழ போறீங்களா? இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு வெற்றியாளனா மாறணும்னு துடிச்சிங்கன்னா முதல்ல நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க சொல்லப் போற விஷயங்கள் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாற்றப் போகுது. நீங்க இன்னும் சூரியன் வந்த அப்புறம்தான் தூங்கி எழுந்துக்கிறீங்கன்னா நிஜமாவே நீங்க ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். கோடீஸ்வரனா மாறணுங்கிறது வெறும் கனவு கிடையாது. அது உங்களோட காலை நேர போராட்டத்துல நீங்க ஜெயிக்கிற அந்த முதல் வெற்றி தான். சாணக்கியர் சொல்றாரு, காலத்தை வென்றவன்தான் உலகத்தை ஆள முடியும். நீங்க காலத்தை வீழ்த்துறீங்களா இல்ல காலம் உங்களை வீழ்த்துதா? முடிவு உங்க கையில. இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு சாதாரண வீடியோவோட ஆரம்பம்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இது உங்களோட சுய மரியாதைக்கான் போர். ஏன் காலையில சீக்கிரம் எந்திரிக்குது ஒரு போராட்டமா இருக்கு தெரியுமா? ஏன்னா உங்க உடம்பும் மனசும் உங்களை ஒரு அப்பாவியாவே வச்சிருக்க பாக்குது. அந்த போர்வையை இழுத்து மூடிக்கிட்டு தூங்குற அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமா தெரியலாம். ஆனா அந்த 5 நிமிஷத்துல தான் நீங்க உங்களோட ஒரு பெரிய வாய்ப்பை தொலைக்கிறீங்க. சாணக்கியர் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, சோம்பேறிக்கு நிகழ்காலம் கிடையாது, அறிவற்றவனுக்கு எதிர்காலம் கிடையாது. நீங்க அதிகாலையில எந்திரிக்காம இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களோட எதிர்காலத்தை நீங்களே ஒரு இருட்டுக்குள்ள தள்ளுறீங்கன்னு அர்த்தம். கோடீஸ்வரர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் அறிவு மட்டும் இல்ல, அந்த அறிவை செயல்படுத்த அவங்க காட்டுற அந்த ஒழுக்கம்தான். யோசிச்சு பாருங்க, சூரியன் உதயிக்கிற அந்த நேரத்துல ஒரு பேரமைதி நிலவும். அந்த நேரத்துல உலகமே தூங்கிக்கிட்டே இருக்கும்போது நீங்க மட்டும் விழிச்சிருந்தா அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு மட்டும் சொந்தமானது. அங்க யாருடைய தொந்தரவும் இருக்காது. மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் வராது. உங்களை யாரும் கூப்பிட்டு தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அந்த தனிமைதான் ஒரு மனுஷனை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனை தான் உங்களை ஒரு கோடீஸ்வரனா மாற்றதுக்கான முதல் விதை. நம்மள பல பேர் என்ன பண்றோம், அலாரம் அடிச்ச உடனே அதை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு தூங்குறோம். அந்த 5 நிமிஷம் உங்க மனசு உங்ககிட்ட ஜெயிக்கிற நேரம். உங்க மனசுக்கே உங்களால கட்டளை போட முடியலன்னா இந்த உலகத்தை நீங்க எப்படி ஆள போறீங்க? சாணக்கிய நீதி சொல்லுது, தன் புலன்களை வென்றவன்தான் உலகை வெல்ல முடியும். காலை நேரத்துல அந்த தூக்கத்தை நீங்க வெல்றப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன வெற்றி பிறக்கும். அந்த வெற்றி தான் அன்னைக்கு முழுதும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு பலத்தை கொடுக்கும். நீங்க மத்தவங்க கிட்ட மதிக்கப்படணும்னா முதல்ல உங்களை நீங்களே மதிக்க கத்துக்கணும். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற ஒரு மனுஷனோட முகத்துல ஒரு தனி தேஜஸ் இருக்கும். அவனோட பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா அவன் மத்தவங்க விழிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு என்ன சாதிக்கணும்னு ஒரு வரைபடத்தை மனசுக்குள்ள வரைஞ்சு வச்சிருப்பான். அவன் ஒரு ரியாக்டிவ் மனுஷனா இருக்க மாட்டான், ஒரு ப்ரோஆக்டிவ் ராஜதந்திரி ஆயிடுவான். அப்பாவித்தனமா இருக்கிறவங்க எப்பவும் நேரம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா புத்திசாலிகள் நேரத்தை உருவாக்குவாங்க. அந்த அதிகாலை நேரம்தான் ஒரு கோடீஸ்வரனோட ரகசிய ஆயுதம். அந்த நேரத்துல அவங்க உடற்பயிற்சி செய்றாங்க, தியானம் செய்றாங்க, நல்ல புத்தகங்களை படிக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க ஒரு வேலையா செய்யல, தங்களை ஒரு வைரம் மாதிரி பட்ட தீட்டிக்கிறதுக்காக செய்றாங்க. நீங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன வேலை பார்க்கறவரா இருக்கலாம். ஆனா உங்க கனவு ஒரு கோடீஸ்வரனா மாறணும்னா அந்த தகுதி உங்களுக்கு இருக்கான்னு முதல்ல பாருங்க. அந்த தகுதி உங்க அதிகாலை 4 மணியில தான் ஒளிஞ்சிருக்கு. நீங்க இன்னும் ஒரு சாதாரண மனுஷனா இருக்க போறீங்களா இல்ல காலத்தை உங்க கைக்குள்ள கொண்டு வந்து ஒரு சக்கரவர்த்தியா மாற போறீங்களா? விழித்தெழுங்க, இந்த விடியல் உங்களுக்கானது. சாணக்கியர் காட்டிய அந்த பாதையில ஒரு கோடீஸ்வரனா மாற நீங்க எடுக்க போற அந்த முதல் அடிதான் இந்த அதிகாலை புரட்சி. இனி நாம பார்க்க போற அந்த 5 பழக்கங்கள் உங்களை ஒரு சாதாரண நிலையில இருந்து ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு கொண்டு போக போகுது. பழக்கம் 1, மௌனம், த பவர் ஆஃப் சைலன்ஸ். நீங்க அதிகாலையில எந்திரிச்ச உடனே முதல்ல என்ன பண்றீங்க? அவசரமா குளிக்க ஓடுறீங்களா இல்ல நேத்து நடந்த பிரச்சனைகளை நினைச்சு புலம்புறீங்களா? ஒரு கோடீஸ்வரன் இதையெல்லாம் செய்ய மாட்டான். அவன் அதிகாலையில தேடுற முதல் விஷயம் மௌனம். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம், ஒரு ராஜதந்திரி தன் நாவை கட்டுப்படுத்துவதற்கு முன்னால் தன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த தெளிவு மௌனத்தில் மட்டுமே கிடைக்கும்.
நம்மள பல பேர் ஒரு அப்பாவியாவே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மனசு எப்பவும் ஒரு இரைச்சலான சந்தை மாதிரி இருக்கு. நேத்து ஒருத்தன் திட்டுனது, இன்னைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ, நாளைக்கு நடக்கப் போற மீட்டிங், இப்படி 1000 எண்ணங்கள் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த இரைச்சலோட நீங்க உங்க நாள ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு முழுதும் நீங்க ஒரு அடிமையா தான் இருப்பீங்க. ஆனா ஒரு கோடீஸ்வரன் அந்த அதிகாலை 4 மணி நேரத்தை ஒரு தியானமா மாத்துறான். மௌனம்ங்கிறது சும்மா வாய மூடிக்கிட்டு இருக்கிறது இல்ல, அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை அகற்ற ஒரு சுத்திகரிப்பு வேலை. சாணக்கிய நீதி சொல்லுது, குழம்பிய குட்டையில உங்களால உங்க முகத்தை பார்க்க முடியாது, தெளிந்த நீர்ல தான் உண்மை தெரியும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீங்க அடைய போற அந்த பெரிய இலக்கு என்னங்கிற உண்மை உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அந்த அதிகாலை நேரத்துல அமைதியா அமரணும். ஏன் கோடீஸ்வரர்கள் தியானம் செய்றாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த உலகம் ஒரு பெரிய போர்க்களம். அந்த போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா உங்களுடைய நிதானம்தான் மிகச்சிறந்த ஆயுதம். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு சின்ன பதட்டம் உங்க ஒரு நாள் உழைப்பையும் பல கோடி ரூபாயையும் காலி பண்ணிடும். அந்த நிதானத்தை வளர்த்துக்கிற ஒரே இடம் அந்த அதிகாலை மௌனம்தான். 2. திட்டமிடல், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். மௌனத்துல உங்க மனசை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் ஒரு கோடீஸ்வரன் செய்ய அடுத்த காரியம் திட்டமிடல். ஆனா இது சாதாரண ஒரு டூ லிஸ்ட் கிடையாது, இது ஒரு போர் வரைபடம். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு கற்பிக்கும் மிக முக்கியமான பாடம். திட்டமிடல் இல்லாத உழைப்பு திசையறியாத கப்பல் மாதிரி. அது எவ்வளவு வேகமா ஓடினாலும் கரை சேரவே முடியாது. நம்மள பல பேர் அப்பாவியாவே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம எப்பவும் மத்தவங்க போட்டு வச்ச பிளான்ல ஒரு சின்ன பகடையா உருண்டுகிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தன் காலையில 10 மணிக்கு ஆபீஸ் வர சொல்றான், யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஒரு வேலையை சொல்றான், நாம அதை செஞ்சுட்டே இருப்போம். ஆனா ஒரு கோடீஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, உலகம் விழிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு அவனுடைய வெற்றி எப்படி இருக்கணும்னு தீர்மானிச்சிடுவான். சாணக்கிய நீதி சொல்லுது, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையால உனக்கு என்ன லாபம், அந்த வேலையில என்ன ஆபத்து இருக்கு, அந்த வேலையை உன்னால முழுமையா செஞ்சு முடிக்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதில ஒரு கோடீஸ்வரன் அந்த அதிகாலை 5 மணிக்கு எழுதிடுவான். அவன் ஒரு ரியாக்டிவ் மனுஷனா இருக்க மாட்டான். அதாவது பிரச்சனை வந்தாப்புறம் ஓடுற ஆள் இல்லாம, பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோட்டையை எழுப்புறவன். அப்பாவித்தனமா இருக்கிறவங்க எப்பவும் பிஸியா இருக்காங்க. ஆனா ஒரு கோடீஸ்வரன் உற்பத்தி திறன் கொண்டவனா இருப்பான். நீங்க ஒரு நாள் முழுதும் 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கலாம். ஆனா அந்த உழைப்பு உங்களை ஒரு இன்ச்சு கூட முன்னாடி கொண்டு போகலன்னா அது வீணான உழைப்பு. ஆனா ஒரு புத்திசாலி ராஜதந்திரி அன்னைக்கு தான் செய்ய போற முக்கியமான 3 காரியங்களை மட்டும் தெளிவா தேர்ந்தெடுப்பான். அந்த 3 விஷயமும் அவனோட கோடிக்கணக்கான ரூபாய் இலக்கை நோக்கி ஒருபடி முன்னாடி கொண்டு போகும். நீங்க ஒரு சாதாரண வேலைக்கு போறவரா இருக்கலாம். ஆனா அன்னைக்கு நீங்க செய்ய போற வேலையில எப்படி உங்களை தவிர்க்க முடியாத ஆளா மாத்திக்கலாம்னு ஒரு 5 நிமிடம் பிளான் பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல இன்னைக்கு எப்படி ஒரு புதிய கஸ்டமரை பிடிக்கலாம்னு ஒரு வியூகம் வகுங்க. அறிவாளி 1 நிமிஷம் யோசிச்சு ஒரு வேலையை செய்வான், முட்டாள் 1 வருஷம் உழைப்பான். பழக்கம் 3, அறிவை தேடுதல். நீங்க எப்போ உங்க நேரத்தை ஒரு முதலீடா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான தகுதியை அடைஞ்சிட்டீங்க. சாணக்கியர் சொல்றாரு, உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நீயே எடை போடாத வரை உன்னால் ஒருபோதும் வெற்றியை தக்க வைக்க முடியாது. காலை நேரத்துல நீங்க போடுற அந்த பிளான்ல நேத்து நீங்க செஞ்ச தப்பு என்னன்னு நேர்மையா ஒப்புக்கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த தப்பை எப்படி திருத்திக்கலாம்னு ஒரு உறுதி எடுங்க. உங்க நேரத்தை வீணடிக்கிற அந்த நச்சு மனிதர்கள் கிட்ட இருந்து எப்படி விலகி இருக்கணும்னு ஒரு எல்லையை வகுங்க. இதுதான் உண்மையான திட்டமிடல். திட்டமிடல் உங்களுக்கான பாதையை வகுத்து கொடுக்கும். ஆனா அந்த பாதையில வர்ற தடைகளை தகர்க்க உங்ககிட்ட ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதம்தான் அறிவு. சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொல்றாரு. ஒரு அரசன் தன் தேசத்தில் மட்டுமே மதிக்கப்படுவான். ஆனால் ஒரு அறிஞன் உலகம் முழுவதிலும் மதிக்கப்படுவான். அழகு அழியும், அதிகாரம் மாறும், ஆனால் அறிவு ஒருபோதும் உன்னை கைவிடாது. நம்மள பல பேர் அப்பாவியாவே இருந்து காலத்தை கழிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஸ்கூல் காலேஜ் படிப்பு முடிஞ்ச உடனே படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு கோடீஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, அவன் சாகிற வரைக்கும் ஒரு மாணவனாவே இருப்பான். அவனோட அதிகாலை நேரத்துல ஒரு 30 நிமிடம் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கிறதுக்காக செலவிடுவான். அந்த 30 நிமிடம் தான் அவனை மற்ற 99% மனுஷங்க கிட்ட இருந்து தனித்து காட்டுது. ஏன் கோடீஸ்வரர்கள் புத்தகங்களை அதிகமா நேசிக்கிறாங்க?
ஏன்னா ஒருத்தன் தான் வாழ்நாள் முழுக்க கத்துக்கிட்ட அனுபவத்தை ஒரு 200 பக்க புத்தகத்துல கொடுத்திருப்பான். அந்த புத்தகத்தை நீங்க ஒரு வாரம் படிச்சீங்கன்னா அவரோட 20 வருஷ அனுபவம் உங்களுக்கு ஒரு வாரத்துல கிடைச்சிரும். முட்டாள் தன் தப்பிலிருந்து கத்துக்குவான், புத்திசாலி மத்தவன் செஞ்ச தப்பிலிருந்து கத்துக்குவான். நீங்க மத்தவங்க செஞ்ச தப்ப செய்யாம இருக்கணும்னா நீங்க அதிகமா வாசிக்கணும். அப்பாவித்தனமா இருக்கிறவங்க எப்பவும் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஓரமா உட்காருவாங்க. ஆனா ஒரு புத்திசாலி ராஜதந்திரி தன் துறையில நடக்கிற மாற்றங்களை அதிகாலையிலேயே கவனிப்பான். இன்னைக்கு என்ன புது டெக்னாலஜி வந்திருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு, உலக அரசியல் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் தான் ஒரு லீடரா இருக்க முடியும். சாணக்கிய நீதி சொல்லுது, ஒரு மனுஷனோட பலம் அவனோட கைகள்ல இல்ல, அவனோட சிந்தனையில இருக்கு. நீங்க ஒரு சாதாரண கூலி வேலை செஞ்சாலும் சரி, ஒரு கடையில வேலை செஞ்சாலும் சரி, உங்க வேலையை இன்னும் வேகமா இன்னும் தரமா எப்படி செய்யலாம்னு ஒரு புது யுக்தியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அங்க நீங்க ஒரு நிபுணரா மாறிடுவீங்க. இந்த உலகம் நிபுணர்களுக்கு மட்டும்தான் அதிகமா பணம் கொடுக்கும். சாதாரண உழைப்பாளிகளுக்கு கிழிஞ்ச நோட்டு தான் கிடைக்கும். கோடீஸ்வரர்கள் தங்களுடைய அந்த அதிகாலை நேரத்துல வெறும் செய்திகளை படிக்க மாட்டாங்க, அவங்க ஆழ்ந்த கருத்துக்களை படிப்பாங்க. ஒரு வீடியோவோ இல்ல ஒரு புத்தகமோ உங்களை சிந்திக்க வைக்கலன்னா அது வெறும் குப்பை. நீங்க எப்போ ஒரு விஷயத்தை படிச்சு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க மூளை ஒரு ஆயுதமா மாற ஆரம்பிக்குது. சாணக்கியர் சொல்றாரு, விஷமுள்ள பாம்பு கிட்ட கூட நீ மருத்துவத்தை கத்துக்கலாம். அழுக்கான இடத்துல தங்கம் இருந்தாலும் அதை நீ எடுத்துக்கலாம். அறிவு எங்க இருந்தாலும் அதை தேடி போங்க. ஒரு கோடீஸ்வரன் தன் வருமானத்துல ஒரு பகுதியை தன் அறிவை வளர்த்துக்க முதலீடு செய்வான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன்கிட்ட இருக்கிற பணத்தை எவன் வேணும்னாலும் திருடலாம், ஆனா அவனோட புத்திசாலித்தனத்தை யாராலையும் திருட முடியாது. பழக்கம் 4. உடல் ஆற்றல், பிசிக்கல் என்டியூரன்ஸ். கோடீஸ்வரர்கள் எதனால மற்றவங்களை விட அதிக நேரம் உழைக்கிறாங்க தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற தாங்குதிறன் தான் காரணம். ஒரு சாதாரண மனுஷன் 4 மணி நேரம் வேலை செஞ்சா டயர்ட் ஆயிடுவான். ஆனா ஒரு கோடீஸ்வரன் 12 மணி நேரம் ஆனாலும் அதே வேகத்தில் வேலை செய்வான். அந்த தாங்குதிறன் அவனுக்கு அந்த அதிகாலை உடற்பயிற்சியிலிருந்துதான் கிடைக்குது. சாணக்கியர் சொல்றாரு, அளவோடு உண்பவன் நோயை வெல்வான், உழைப்பவன் வறுமையை வெல்வான். நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறதுலயும் ஒரு தெளிவு இருக்கணும். காலையில எழுந்த உடனே ஒரு அப்பாவி மாதிரி கண்ட எண்ணெயில பொரிச்ச உணவுகளை சாப்பிடாதீங்க. ஒரு புத்திசாலித்தனமான உணவை தேர்ந்தெடுங்க. உங்க உடம்பு ஒரு கோவில் மாதிரி, அதை நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்களோ அப்படித்தான் உங்களோட வெற்றியும் அமையும். அப்பாவித்தனமா இருக்கிறவங்க எப்பவுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுவாங்க. ஆனா ஒரு புத்திசாலி இன்னைக்கே அந்த வலியை அனுபவிச்சு நாளைக்கு ஒரு வெற்றியை ருசிப்பான். நீங்க இன்னைக்கு சிந்துற அந்த ஒரு சொட்டு வேர்வை நாளைக்கு நீங்க சிந்தப்போற கண்ணீரை தடுக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு அமைதியான வெற்றி. நாளையிலிருந்து உங்க வாசிப்புக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யுங்க. உங்க உடம்பை ஒரு இரும்பு இயந்திரம் போல மாத்துங்க. அந்த இயந்திரம்தான் உங்களை ஒரு கோடீஸ்வர சாம்ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகும். பழக்கம் 5. உடனடி செயல்பாடு, டிசைசிவ் ஆக்ஷன். மௌனம் காத்தாச்சு, திட்டமிட்டாச்சு, அறிவை வளர்த்தாச்சு, உடலையும் தயார் செஞ்சாச்சு. இப்போ மிக முக்கியமான கட்டம் செயல்பாடு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பிளானையும் விட ஒரு சிறிய செயல் பல மடங்கு வலிமையானது. சாணக்கியர் ஒரு அரசனுக்கு சொல்லும் இறுதி பாடம், 1000 யோசனைகள் உன் தலைக்குள் இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய செயல் மட்டுமே உனக்கு வெற்றியைத் தரும். யோசித்துக்கொண்டே இருப்பவன் ஏழையாகவே மடிவான், செயல்படுபவன் மட்டுமே உலகை ஆழ்வான். நாம ஏன் ஒரு அப்பாவியாவே வாழ்க்கையை ஓட்டுறோம் தெரியுமா? நம்ம எப்பவும் சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருப்போம். நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற அந்த ஒரு பழக்கம்தான் கோடிக்கணக்கான கனவுகளை கொலை செஞ்சிருக்கு. ஆனா ஒரு கோடீஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, அவன் அதிகாலை 6 மணி ஆச்சுன்னா உலகமே விழிச்சு அரட்டை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு அவனோட மிக கடினமான வேலைய முதல்ல செஞ்சு முடிச்சிருவான். ஏன் கோடீஸ்வரர்கள் காலையிலேயே முக்கியமான வேலைகளை செய்றாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அந்த நேரத்துல தான் உங்களோட மன உறுதி, வில் பவர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்.
மத்தவங்க இன்னும் காஃபி குடிச்சிட்டு பேப்பர் படிச்சிட்டு இருக்கும்போது இவங்க அன்னைக்கு தங்களுக்கு பணம் தரக்கூடிய மிக முக்கியமான வேலைய 90% முடிச்சு வச்சிருப்பாங்க. வெற்றியாளன் வேலையை முடிக்க நேரத்தை தேடுவான், தோல்வியாளன் தப்பிக்க காரணத்தை தேடுவான். இந்த 5 காலை நேர பழக்கங்களும் உங்கள ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட இருந்து ஒரு பிரம்மாண்டமான கோடீஸ்வரனா மாத்த போகுது. சாணக்கியர் காட்டிய இந்த ராஜதந்திர பாதையில நீங்க நடக்க ஆரம்பிச்சா வெற்றி உங்கள வந்து சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. விழித்தெழுங்க, உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க எந்த நேரத்துல தூங்கி எழுந்துக்க போறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள ஒரு மாபெரும் ஆளுமையா, ஒரு கோடீஸ்வரனா செதுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் குடும்பத்துல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காதீங்க, உலகம் தூங்கும்போது விழிச்சிருக்கிறவன் தான் உலகம் விழிக்கும்போது இந்த உலகத்தையே ஆழ்வான். விழித்தெழுங்க, வெற்றி நிச்சயம். நன்றி.